எல்லாருக்கும் வணக்கம். நீ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட் தாம்பரத்துல இருக்க ஸ்ரீராம் வெட்டிங் கார்ட்ஸ்ல தாங்க இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெட்டிங் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்விடேஷன்ஸ் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு காது குத்து விழா, இல்ல ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, இல்ல ஒரு கல்யாணம், இந்த மாதிரி எல்லா சுப நிகழ்ச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து வெட்டிங் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்விடேஷன் அவங்களை வந்து கூப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்துல தொடர்ந்து இருக்குங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து பார்த்திருப்போம். ஒரு வெட்டிங் கார்டுனாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் அந்த ஒரு கலர்ல இருந்திருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய டிஃப்ரெண்டான கார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பர்த்டேல இருந்து இன்னைக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா நம்ம வந்து இன்வைட் பண்றவங்க ஒரு அட்ராக்ட் பண்ணணும் தான் பாக்குறோம். இன்னைக்கு இந்த ஸ்ரீராம் கார்ட்ஸ்ல வந்து இருக்க எல்லா இன்விடேஷன்ஸும் நம்ம பார்க்க போறோம். இதோடைய பிரைஸ் என்ன, இவங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல வந்து டெலிவரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் ஹாய் சார். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீராம் கார்ட்ஸை பத்தி சொல்லுங்க, எங்க லொகேட் ஆயிருக்கு அது கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க சார். நம்ம ஷோரூம் வந்து வெஸ்ட் தாம்பரத்துல இருக்கு சார். 2 ஷோரூம் இருக்கு நம்மளுக்கு. ஒன்னு வந்து கேகே ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து மெர்சி எலக்ட்ரானிக்ஸ் பக்கத்துல ஒன்னு இருக்கு. அதாவது வெஸ்ட் தாம்பரத்திலேயே 2 இடத்துல நம்ம ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஆமா. ஓகே சார். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்விடேஷன் ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா நம்ம வந்து இருக்கோம் சார்? நம்ம 25 இயர்ஸா இருக்கும் சார். 25 இயர்ஸா இருக்கும் சார். இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் கார்ட்ஸ்ல இருந்து இன்விடேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன பிரைஸ் வரையும் அப் டு இருக்கு சார்? ஸ்டார்டிங் ரேட் 8 ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு அப் டு 150 வரைக்கும் இருக்கு. ஓகே சார். 150, 200, 250 வரைக்கும் நம்ம அது அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆமா. அதே மாதிரி சின்ன ஃபங்க்ஷன் வந்து இந்த பர்த்டே கார்டு, மஞ்சள் நீராட்டு விழா, கிரகப்பிரவேச கார்டு, இதெல்லாம் வந்து 3 ரூபால வந்து இருக்கு நம்ம கிட்ட. 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 100 டிசைன், ஒரு 50ல இருந்து ஒரு 100 டிசைன் வரைக்கும் வச்சு நம்ம சேம் பேட்டர்ன் வச்சு சேம் பேட்டர்ன். இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்லா அட்வான்ஸா இப்போ நிறைய பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த பர்த்டே கார்ட்ஸ் மாதிரி இருக்கு. இன்னைக்கு தேதியில கார்ட்டூன்ஸ் எல்லாம் குழந்தைங்க என்ன விரும்பி பாக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன இருக்கோ எல்லாமே இருக்கு. ஓகே சார். இப்போ நம்ம ஸ்ரீராம் கார்ட்ஸ்ல ஒரு இன்விடேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம், நமக்கு வந்து உடனே வேணும் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் சார்? ரொம்ப எமர்ஜென்சினா உங்க ஒரே நாள்ல கூட கொடுக்கலாம். ஒரே நாள்ல கொடுக்கலாம். ஒரே நாள்ல கொடுத்துடலாம். இப்போ ஒரு 1000 கவுண்ட் கேட்டாலும் ஒரே நாள்ல கொடுக்கலாம். 1000 கவுண்ட் வேணும்னா ஒரே நாள்ல கொடுத்துடலாம். ஓகே, இதான் நம்ம கடையோட ஸ்பெஷல். ஆமா, கண்டிப்பா சார். இப்போ நம்ம டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணி வாட்ஸ்அப்லயே வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் அனுப்புங்க, நம்ம கேட்டலாக் இருக்குன்னா நம்ம சென்ட் பண்ணுவோமா சார்? கஸ்டமர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்புங்கன்னு சொன்னா நம்ம வந்து கண்டிப்பா அனுப்ப மாட்டோம். கஸ்டமர் சென்னையில இருக்க கஸ்டமர் வந்து நேர்ல வந்து பார்த்தா மட்டும்தான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். நிறைய டிசைன் இருக்குன்றதுனால நம்ம இதை அனுப்பு அதை அனுப்புன்னு மாத்தி போன்ஸ் வருது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது. யாரா இருந்தாலும் கடைக்கு வந்து பார்த்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நானே உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்க எல்லா வெட்டிங் கார்ட்ஸும் நான் வந்து ஒன்னொன்னா காட்ட போறேன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சூப்பரான டிசைன்ஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 8 ரூபீஸ்ல இருந்து வெட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா நம்ம வந்து கல்யாணத்துக்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற வெட்டிங் கார்ட்ஸ் தான். இது எல்லாமே சாமி போட்டோ போட்ட மாதிரி. இவங்க கிட்ட சாமி போட்டோ போட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது விநாயகர், சிவன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகர், இந்த மாதிரி பெருமாள், இந்த மாதிரி போட்டோ போட்டோஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ முஸ்லிம்ஸ்க்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சூப்பரா. இப்போ ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாமி போட்டோ போட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனலான போட்டோ வெட்டிங்ஸ் கார்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு டிஃப்ரெண்டா வேணும்னா அப்படியே இங்க பாருங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபேஷனான கார்ட்ஸ், அதாவது வெட்டிங் கார்ட்ஸ்லயே நிறைய ஃபேஷனான கார்ட்ஸ்னா இந்த மாதிரி கார்ட்ஸ். அதுக்கப்புறம் விநாயகர் போட்டதுலயே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வேணும்னா இந்த கார்ட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு சாமி போட்டோ போட்ட மாதிரிலாம் வேணாம், எனக்கு வந்து கிளாஸா வேணும்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்ஸும் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு நல்ல டிசைன் போட்டு ஒரு அட்ராக்டிவான ஒரு கார்ட்ஸ் தான் இது எல்லாமே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி போட்டோலயே நமக்கு வந்து அந்த கோல்டு கலர் அதெல்லாம் வேணும்னா அந்த போட்டோ கலெக்ஷன்ஸும் இருக்கு. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ போட்ட மாதிரி அந்த மாதிரி கார்ட்ஸ் இருந்தா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கார்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த என்வலப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்வலப் கார்ட்ஸ் தான் இது. இப்போ நம்ம வந்து ஒரு லெட்டர் அனுப்புறோம், இல்ல ஏதோ ஒரு கவர்ல வந்து போட்டு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான மாடல்ஸ் தான் இது. இதுலயும் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒயிட் கலர்லயும் இருக்கு, இந்த மாதிரி ரோஸ் கலர்லயும் இருக்கு, இந்த மாதிரி கோல்டன் கலர்லயும் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு வெட்டிங் கார்ட்ஸ்னா யாரும் நம்புவாங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரா பாருங்க நிறைய ஃபோல்டு பண்ணி அந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. இது பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல இந்த வெட்டிங் கார்டு, இது கப்புள்ஸ்க்கான ஒரு வெட்டிங் கார்டு தான் இது. இது பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க யாருக்காவது இந்த கார்டை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து
தூக்கி போடவே மனசு வராது. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது எல்லாமே வந்து பார்க்கும்போதே ஒரு சூப்பரா இருக்கு. நீங்க யாருக்கு கொடுத்தாலும் உங்களுடைய கல்யாண பத்திரிக்கையா இதை வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க தூக்கி போடவே மாட்டாங்க. அதை அப்படியே எடுத்து அவங்க ஷோகேஸ்ல வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான வெட்டிங் கலெக்ஷன்ஸ் கார்ட்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இதுவும் வந்து ஒரு சூப்பரா, அதாவது ஒரு மாப்பிள்ளை பொண்ணு இருக்க மாதிரி தான் கார்ட்ஸ் வந்து இருக்கு. இங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை வந்து இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுப்பாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியா கார்டு வேணும் அப்படின்னா கார்ட்ஸ் வந்து ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 500 கார்டா இருந்தாலும் சரி, 1000 கார்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சூப்பரா அழகா வந்து உள்ள வந்து இந்த மாதிரி தான் வரும் டிஸ்பிளேல. இந்த மாதிரி அழகா நிறைய கார்ட்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது எல்லாமே பார்க்க ஒரு லக்ஸரியா கிளாஸாவும் இருக்கு. அதே மாதிரி பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற இடத்த விட இவங்க வந்து பெஸ்டா பண்ணி கொடுக்குறாங்க. தாம்பரத்திலேயே ஒன் ஆஃப் த பெரிய ஒரு ஷோரூம்னா இது சொல்லலாம் நம்ம. அந்த அளவுக்கு நிறைய டிசைன்ஸ், நிறைய போட்டோஸ் நிறைய வச்சிருக்காங்க. சிம்பிளா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்க்கவே சிம்பிளா இருக்கு. ஆனா எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க. உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா நேர்ல பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாமே. பொண்ணு மாப்பிள்ளையே பேரே வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போடணும் அப்படின்னா இது பாருங்க. அதாவது இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வெட்டிங் கார்ட்ஸ் வந்து இவங்க வந்து வெறும் ஒரு கல்யாணம் அப்படின்ற அந்த ஒரு செக்ஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. எனக்கு வந்து எதை எடுத்து காட்டுறது எது காட்டாம இருக்கிறதுனே தெரியல. அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இது பாருங்க, இது ஒரு விநாயகர் போட்டோ போட்ட மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இதோடைய கவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர், இதோடைய டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க. இதுவும் வந்து பார்க்க கலர் எல்லாமே வந்து ஒரு நல்ல கிளாஸா இருக்கு. இப்போ இதுலயே வந்து எனக்கு விநாயகர்லாம் வேணாம், எனக்கு நார்மலான டிசைன்ஸ் இருக்கான்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸும் இருக்கு. இங்க இன்விடேஷன் அப்படின்னு போட்டு அதே இதுல கலர் பாருங்க, கலர் ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஜென்ரலா பாக்குற கலெக்ஷன்ஸ் கலர் கிடையாது மெயினா. ஏன்னா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா வந்து நிறைய இன்விடேஷன் கார்ட்ஸ்ல நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ இது அப்படியே பாருங்க, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். இந்த கலர் கூட பாருங்க, இந்த கலர்ல கூட நம்ம வந்து வெட்டிங் கார்ட்ஸ் நிறைய கார்ட்ஸ் பார்த்துருக்கவே மாட்டோம். இதுலயே வந்து உங்களுக்கு விநாயகர் வேணாம், எனக்கு வேற டிசைன் வேணும்னா வேற டிசைன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கலர் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாத்துலயுமே வந்து கலர் டிஃபரன்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஒரே மாதிரி இல்லாம கலர் கொடுக்குறாங்க. இப்ப இது பாருங்க, இது வந்து ஒரு பெருமாள் போட்டோ போட்டு சிம்பிளா பெருமாள் போட்டோ போட்டு ஒரு வெட்டிங் கார்டு வேணா அந்த கார்டும் இருக்கு. இல்ல எனக்கு வந்து முன்னாடி சாமி போட்டோ எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு வெட்டிங்கான ஒரு அந்த ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்க்கவே வந்து நல்ல சூப்பரா கிளாசிக்கா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. சென்னையில இருக்கீங்க, கார்டு வேணும்னா நீங்க தாராளமா இவங்க கடையை விசிட் பண்ணுங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிங் கார்ட்ஸ் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் இது வரையும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, இப்பதான் ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். இங்க வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு போட்டு டேட் எல்லாம் போட்டு பொண்ணு மாப்பிள்ள பேரு கொடுத்துறாங்க. இப்போ இந்த வெட்டிங் கார்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு வெட்டிங் இன்விடேஷன் தான், நம்மளால நம்ப முடியுதா? இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள இந்த மாதிரி செட்டப் இருக்கு. இங்க வந்து நம்மளுடைய கண்டென்ட், அதாவது நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ அந்த கண்டென்ட் வந்து ஒரு நல்ல இதுல வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து அதோடைய பாக்ஸுங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா நீங்க வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடும் நிறைய வெட்டிங் கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து பிளைனு, அதுக்கப்புறம் விநாயகர் போட்டோ போட்டது, இந்த மாதிரியான இதுலயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே இப்ப சாம்பிளா வந்து சொல்றேன். இப்ப இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் மோட்லயே இருக்கும். அதாவது பொண்ணு மாப்பிள்ள ஒரு கிராண்டா. இது பாருங்க, இது வந்து எப்படி சொல்றது, வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு திக்கா அவ்வளவு இதுவா இருக்குங்க. இந்த மாதிரியான கார்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா ஸ்ரீராம் கார்ட்ஸ்க்கு வாங்க. இவ்வளவு கார்ட்ஸ் வந்து வெறும் ஒரு வெட்டிங்லயே இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்ப இதுவும் பாருங்க, இப்ப இந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு பிளைனா வேணும் அப்படின்னாலும் பிளைனா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இப்போ வரையும் பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா பார்த்த இன்விடேஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்போ ப்ரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் பிரிண்ட்ல என் போட்டோஸ் வரணும், பொண்ணு மாப்பிள்ள போட்டோஸ் வரணும், ஒரு நல்ல பெரிய பத்திரிகையா இருக்கணும்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி, அதாவது ஒரு 3D கலர்ஸ்ல ஒரு நல்ல வேணும்னா இப்ப இது பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி போட்டு நல்ல ஒரு பெரிய கார்டு, அதாவது இவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரு கார்டு வேணும் உங்களுக்கு அப்படின்னா அதுவும் இவங்க கிட்ட இருக்கு. அதோடைய கவர் பாருங்க, அதோடைய கவரும் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த குவாலிட்டிலேயே இவங்க கிட்ட அந்த என்வலப் கவரும் இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இதுவும் இருக்கு. இங்க பாருங்க, அதாவது உங்க குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வ போட்டோ போட்டு இந்த மாதிரியான பத்திரிகைகளும் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, அவங்க போட்டோஸ் போட்டு அதுக்கப்புறம் சாமி போட்டோஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓபன் பண்ணி ஒரு இது பாருங்க, இது எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன சாமி பிடிக்குமோ அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்க வந்து வேணும் பத்திரிகையில இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எல்லா கண்டென்ட்டுமே
இந்த ஒரு பத்திரிகையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வர மாதிரி அவங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான டிசைன்ஸும் இருக்கு. ப்ரோ இது வந்து எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு மட்டும் தானா இந்த மாதிரி பேட்டர்ன்ல? எனக்கு வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேற எதனா வேணும்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ இது சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் ஃபங்க்ஷன் அவங்க இன்வைட் பண்றாங்க, அதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து ஒரு ஆல்பம் போடுற மாதிரி கிட்டத்தட்ட, அதாவது ஒரு இன்விடேஷன் சொல்லாம ஒரு ஆல்பம் போடுற மாதிரி ஒரு இன்விடேஷனே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு வீடு கட்டியிருக்கீங்கன்னா உங்க வீடு போட்டோஸ் உங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அந்த வீடு எப்படி எல்லாம் டெவலப் ஆயிருக்கு அந்த மாதிரியும் நீங்க வந்து இந்த போட்டோஸ்ல எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இல்ல இந்த கட்சி சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் அப்படின்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வீடு கொடுத்துன்னு போறது, ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது எல்லாமே இந்த சிம்பிள் கார்ட்ஸ், அதாவது ஒரு ரிசப்ஷனு இல்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு இல்ல ஏதோ ஒரு இன்வைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் கார்டுல நீங்க வந்து இன்வைட் பண்ண முடியுமா அப்படின்னா இங்க பாருங்க இது எல்லாமே வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒரே சைடு தான். ஒரு சைடு இப்போ ஒரு ரிசப்ஷனு எமர்ஜென்சியா உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்றீங்க இல்ல உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணணும் சிம்பிளா இருந்தா போதும்னா இந்த மாதிரி எல்லாமே போய்க்கலாம். இதுவும் பாருங்க, இது பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கார்டு தான். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கார்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த மாதிரி சிங்கிள் கார்டு தான். இதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்றவங்களுக்கு தாராளமா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கார்டு வேணும். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு இல்ல ஒரு ரிசப்ஷனு இல்ல வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றீங்க, அது சும்மா நம்ம வாயால நம்ம கூப்பிடாம நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிங்கிள் கார்ட்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமிச்ச பேட்டர்லயே வந்து பர்த்டே கார்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பர்த்டே கார்ட்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த கார்ட்டூன்ஸ் போட்டோ போட்டு ஒரு பர்த்டே கார்டு. இப்போ வந்து பாருங்க, இப்போ சோட்டா பீமா வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கார்டு. இங்க நீங்க உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரியான கியூட்டான ஒரு பர்த்டே கார்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த மாதிரியான ஒரு பர்த்டே கார்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா பிடிக்கும். ஃபியூச்சர்லயும் அவங்களுக்கு வந்து நீங்க வந்து காட்டலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் அடிச்சேன் அப்படின்ட்டு. இது பாருங்க, இது எல்லாமே பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இவங்க கிட்ட பர்த்டே கார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இது பாருங்க, இது டிஃப்ரெண்டா, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து ஒரு பால் டப்பா, அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்த்டே கார்டு வந்து அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுக்கணும், அந்த மாதிரி கார்ட்ஸ் எதனா இருக்கான்னா அந்த மாதிரி கார்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு. இது பாருங்க, இது வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு. இதை நீங்க வந்து படிக்கணும்னா நீங்க கீழே வந்து இதை டவுன் பண்ணீங்கன்னா இங்க கண்டென்ட் வந்துடும், மேல இருந்த அந்த டால் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு கிறிஸ்டியன் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும்னா அது அந்த மாதிரியான மாடல்ஸும் உங்ககிட்ட இருக்கு. இல்ல ப்ரோ நான் வந்து ஒரு ஹிந்து, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் இருக்கான்னா இங்க பாருங்க, ஒரு நீங்க வந்து கண்டென்ட் வெளியே வச்சீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுற மாதிரியான கார்ட்ஸும் இவங்க கிட்ட இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா சிம்பிளா இருப்பாருங்க. நீங்க ஒரு வீடு குத்துன போறீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சூப்பரா இது கொடுத்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி இந்த மாதிரி போட்டு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து சிம்பிளா, அதாவது நீங்க ரொம்ப பெருசா கிராண்டா பெரிய பத்திரிக்கை அடிக்காம இந்த மாதிரியா அடிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். இதுலயே நிறைய மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பத்திரிக்கைங்க. இது எப்படி ஓபன் பண்றது பாருங்க. ஓ இப்படிதான் ஓபன் பண்ண போல. இதை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான், இதெல்லாம் சிம்பிள். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஒரு பத்திரிக்கை வந்து எவ்வளவு சிம்பிளா இருக்கணுமோ அவ்வளவு சிம்பிளா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நேர்ல வந்து கண்டிப்பா இது எல்லாத்தையும் பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாம்பாரு மேரேஜ் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவேல் இது வச்சு மீம்ஸ் எல்லாம் வந்து வச்சு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது வி ஆர் இன்வைட் யூ ஃபார் அவர் வெட்டிங் விஜய் அண்ட் சங்கீதா. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஃபுல்லா சாப்பிட்டு போங்க வயிறு நிறைய. இந்த மாதிரியான சூப்பரா ட்ரெண்டிங்கான வெட்டிங் கார்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் நானே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா உங்களுக்கு காட்டணும், நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். நான் இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸும் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுடைய நம்பர் லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க சென்னைக்குள்ள இருக்கீங்க, தாம்பரம் சைடு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இவங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க. இது ஒரு இன்விடேஷனுக்கு ஒரு நல்ல வீடியோவா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.